வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். நேற்று கரூரில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. நடிகர் விஜயோடைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸ்டாம்பீட், அதாவது நெருக்கடி, மக்களுடைய நெருக்கடியில் கிட்டத்தட்ட 39 பேர் செத்து போயிட்டாங்க. இது ஒரு மிக மிக துயரம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதில்லை. அதாவது இந்த ஸ்டாம்பீட்னால் கும்பகோணம் மகாமகத்தில் நடந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஒரு இது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடந்தது இல்லை, ஆனால் இப்போ நடந்திருக்கு. நானும் கிட்டத்தட்ட 45 வருஷம் ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த அரசியல் தலைவர்களுடைய கூட்டங்களெல்லாம் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி இவங்கெல்லாம் மீட்டிங் போடுவாங்க. ஆனால் சரியான க்ரௌடு வரும், எந்த க்ரௌடும். ஆனால் இவ்வளோ பெரிய நெருக்கடி அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எம்ஜிஆருக்கு இல்லாத க்ரௌடா? அதே மாதிரி எம்ஜிஆர் மதுரையில் 1971 கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய விழா நடக்குது அங்கே. மதுரையில் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த விழாவில் நாங்கள்லாம் போய் பார்க்குறோம். எல்லாருமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு உணர்வு அங்கே இருந்தது. ஆனால் யாருக்குமே அந்த பயங்கர க்ரௌடு தான். ஆனால் எல்லாருமே ஃப்ரீயாக மூவ் பண்ணுற க்ரௌடு அது. அப்போ ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அந்த காலத்தில் போலீஸுக்கு இருந்தது, அந்த அரசியல் தலைவர்களுக்கு முதல்ல இருந்தது. யார் நடத்துகிறாங்களோ அவங்க மக்களை இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டில் மாட்டக்கூடாதுங்கிறதுல அந்த மாநாடு நடத்துகிறவங்களுக்கு பொறுப்பு இருந்தது. அதனால் அதெல்லாம் எல்லா கட்சிகளையுமே தங்களுடைய நிதானத்தை இழக்காமல் இந்த மாதிரி மாநாடுகள்லாம் நடத்துவாங்க. இப்போ சமீபத்திய உதாரணம் ஒன்று சொல்கிறேன். மதுரையில் ஒரு அகில இந்திய மாநாடு நடந்தது. ஒரு கட்சியோடைய அகில இந்திய மாநாடு நடந்திருக்கு மார்ச்சில். அதில் 5 லட்சம், அகில இந்திய மாநாடுன்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம். நீங்கள் 5 லட்சம் பேருக்கு வருவாங்க, க்ரௌடு வரும். அப்பார்ட் ஃப்ரம் டெலிகேட்ஸ், இந்த மாநாட்டுக்கான 6 நாள் நடக்குது. பிரதிநிதிகள் மாநாடு தவிர நமக்கு பொது மேடைகள், பொது மாநாடுகள் நடக்கும். அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரி, ஒட்டுமொத்தமாக ஒரு 5 லட்சம் பேர் திரளுவாங்க பப்ளிக் மீட்டிங்லாம் நடக்கும்போதுன்னு சொல்லி அதற்கான திட்டமிடல் 6 மாதம் நடக்குது. வெறும் இது பணம் மட்டுமே இல்லை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாநாடுகள் நடக்கும்போது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணுங்க, அந்த கைட்லைன்ஸை 100% நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது கட்சி தலைமைக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நாளைக்கு எந்த அசம்பாவிதமும் இந்த கூட்டத்தால் நடக்கக்கூடாதுங்கிற இந்த எண்ணம் முதல்ல கட்சி தலைமைக்கு இருக்கணும். அன்றைக்கி 5 லட்சம் பேர் கூடியும் ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அது நடந்து சுவடே தெரியாத அளவுக்கு நடந்தது. என்னன்னா, கட்சி அணிகள் ஃபுல்லாக க்ரௌடை மேனேஜ் பண்ணி எப்படிலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுற ஒரு வேலை இது. அதெல்லாம் நீங்கள் சாத்தியமில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது வெறும்ன சுயத்தம்பட்டம். விஜய்ங்கிற ஒரு தற்குறி தன்னுடைய சுயத்தம்பட்டத்துக்காக மக்களை பலி வாங்கியிருக்காருங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. இது கிட்டத்தட்ட அவர் ஒரு 3-4 கூட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் நான் பார்க்குறேன். ஒன்று, அவர் க்ரௌடை எப்படி சேர்க்கறது, அதை எப்படி ஒரு 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 உற்சாகத்தை புலகாங்கிதம் அடைய வைக்கிறது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் அவர்கிட்ட நிறைய இருக்கே ஒழிய செயல் திட்டமோ எதற்காக நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோங்கிற அந்த எந்த கொள்கை விளக்கம் எதுவுமே கிடையாது. முதலமைச்சரை போய் அங்கிள்னு கூப்பிட்றதெல்லாம் ஒரு தரக்குறைவான செயலெலாம் பண்ணார். இதெல்லாம் க்ரௌடை நீ உற்சாகப்படுத்தலாம், ஆனால் ஒரு தரக்குறைவான பேச்சுக்கள் அதெல்லாம் அந்த மாதிரியான பேசி வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன வருது, தான் எல்லாம் பண்ணிட முடியும், தன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு வருது. ஆனால் கட்சியே இல்லை, அவர் தான் கட்சி தான் அவர்னு இருக்குது. கட்சிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நெட்வொர்க் வேணும். வெறும் ஒருத்தர் 2 பேர் கட்சி நடத்த முடியாது. அப்போ எந்த நெட்வொர்க்கும் இல்லாமல், கட்சி அணிகள்னு இல்லாமல், கட்சியுடைய கேடர்ஸ் க்ரௌடு எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற அந்த டெக்னிக்லாம் தெரியாமல், அதே மாதிரி அரசாங்கத்தோட கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அதுவும் தெரியாமல், அப்புறம் திருப்பி விஜய் வராருன்னு ஒரு 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 பெரிய இதை ப்ரொபகேண்டா கிம்மிக்கை உருவாக்குறது இருக்கு இல்லையா, அவங்க அதை ஒரு க்ரௌடை இவ்வளோ 1 லட்சம் பேர் திரளலாம் அப்படின்னா 5 லட்சம் பேரை திரள வச்சோம்னா அந்த க்ரௌடில் அது எப்படி இருக்கும்? இது ஒரு அநியாயமான ஒரு விளையாட்டுன்னு நான் சொல்லுவேன். விஜய் கட்சி
மக்களுடைய உயிர்கள் மேலே விளையாடி இருக்குங்கிறதா சொல்லுவேன். ரெண்டாவது, இவங்களெல்லாம் என்ன நினப்பு அப்படின்னா, மக்கள் வந்து ஆட்டுமந்த கூட்டம். நம்ம பெரிய ஹீரோ இல்லையா, அந்த ஹீரோ ஒரு வேஷம் போடுறது, அந்த சினிமாவில் போட்ட வேஷத்தை ரியல் லைஃப்லேயும் போடுறாங்க. அவங்க ஹீரோவாக பார்க்குறாங்களே, அது ஒரு நடிகரை எப்போவுமே ஹீரோவாக பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, மக்களுக்கும் ஒன்றும் தெரியாது, அந்த நடிகனுக்கும் என்னன்னு தெரியாது. அப்போது நடிகனுக்கும் கண்ட்ரோல் கிடையாது, மக்களுக்கும் கண்ட்ரோல் கிடையாது. தங்களை தாங்களே இழிவுபடுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அவர் இழிவுபடுத்துவார், அதுக்காகத்தான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு. ஒரு அரசியல் தலைவர் கண்ணியமாக நடந்துக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்னென்னா, இன்னொன்று பாருங்கள், சரி நடந்துருச்சியா, நீ என்ன பண்ணணும், அங்கேயே உட்காரணுமா வேண்டாமா, ஒரு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் இருந்துட்டு அவங்க நேராக போய் பார்க்கணுமா வேண்டாமா, என்ன நடக்குதுன்னு, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? கிடையாது. நேராக 3 மணி நேரம் கழித்து ஏதோ ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டை போட வேண்டியது, இது ஒரு ஈஸி. சமூக வலைத்தளத்தில் என்னத்தையாச்சும் சொல்லிட்டோம்னா அதோட நம்மளுடைய டியூட்டி ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நேராக சென்னைக்கு வந்தாச்சு. அவரோட இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியரை இதை பார்க்கலாம். ஒரு அரசியல் தலைவருக்குள்ள எந்த ஒரு இதுவும் அவருக்கு கிடையாதுங்கிறத அதை நம்ம ப்ரூவ் பண்ணுது. மக்கள் வந்து துயரத்தில் இருக்கும்போது இவர் வந்து ஓடிடுவாருங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பாருங்கள், தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்குன்னு பாருங்கள். நேற்று 7:45, இன்றைக்கி 7:45 மணி வச்சுக்கோங்க. வித்தின் 12 hours எவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஒரு கவர்மெண்ட் எடுக்க முடியுமோ அந்தந்த ஆக்ஷன்லாம் எடுத்தாச்சு. அங்கே லோக்கலில் உள்ள கட்சி தலைவர்கள், திமுகவுடைய கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு உடனடியாக இறங்கி ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே உள்ள மினிஸ்டர்ஸ், கேடர்ஸ் எல்லோரும் போய் ஹெல்ப் பண்ணுங்கள். மூன்றாவது, அரசு இயந்திரங்களெல்லாம் முடுக்கி விட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்து உடனடியாக எவ்வளோ மேக்ஸிமம் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக 5 பேர் இறந்து போனாங்க, 10 பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லி கடைசியில் 30 பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னோன்னே மா சுப்பிரமணியத்தை அவர் அனுப்புகிறாரு ஸ்டாலின். ஸோ அங்கே போய் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கும் தலா உயிரிழந்தவங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. போக இந்த உடைய நடந்தது எப்படி நடந்ததுங்கிறதுக்கு ஒரு கமிஷன், விசாரணை கமிஷனும் போட்டார். இதெல்லாம் முடிச்சும் அவருக்கு மனசு கேட்காம ஒரு நைட்டு 1 மணிக்கு கிளம்பி கரூருக்கு அவரே நேராக வராரு, அங்கேயே உட்காந்துருக்காரு இப்போ. ஸோ இதுதான் ஒரு அரசின் கடமை. அப்போ கட்சியின் கடமையாகவும் அவங்க பார்க்குறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு கடமை இருக்குதுன்னு அதை செய்கிறாங்க அதையும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் துயரமான சம்பவத்தில் அவங்க கேட்குறாங்க, மீடியா கேட்குறாங்க, விஜய் கைது செய்யப்படுவாரான்னு. நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம், என்னென்னு தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம். இந்த கேள்வி இப்போ முதல்ல எங்களுக்கு வந்து அவங்கள உயிர் பாதுகாப்பு தான், இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஒரு அரசியல் தலைவருக்கும் ஒரு தற்குறியான ஒரு மட்டமான ஒரு நடிகனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு எந்த பிளானிங்கும் கிடையாது. அதனால இன்னொன்று பாருங்களேன், இதே விஜயை ஒரு 2 வருஷம் முன்னாடி காரை இம்போர்ட் பண்ணார் சொல்லி சோஷியல் மீடியாவில் பார்க்கணுமே, அடே அப்பா டேக்ஸ் இவேஷன் ஒன்று விஜய் ஒரு இதை யார் இன்றைக்கி ப்ரைஸ் பண்ணுறாங்களோ நான் அவங்க தான் சொல்கிறேன், மற்ற பொதுமக்கள்லாம் இதை கண்டுக்கிறது கிடையாது. யார் இன்றைக்கி அவர் விஜய் மாதிரி கிடையாது சொல்லி தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க தான் இதெல்லாம் போட்டது. இரண்டாவது என்ன போட்டாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவர். இது யார் போட்டது? இவங்க தான். இன்றைக்கி யார் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மட்டமான பிரகிருதிகள் சேர்ந்தால் தான் இப்படி தான் நடக்கும். அவங்களுக்கு மக்களை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. இப்போ பொறுப்பான கட்சியாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது, பொறுப்பான கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, பொறுப்பான அரசியலை நம்ம தமிழ்நாட்டில் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு நம்ம பாராட்டும். அதே நேரத்தில் விஜயை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.